ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கீரை கடைசல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன கீரை எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைக்கீரை எடுத்துருக்கோம். இந்த பண்ணைக்கீரைலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிதுன்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில். எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. பண்ணைக்கீரை எங்கே கிடச்சாலும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கீரையை வந்துட்டு சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசிக்கோங்க. நான் வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சதுனால அப்படியே ஒரு 3 டைம்ஸ் சும்மா அலசிக்கிட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்ச ஊற வச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் அலசி எடுத்துக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ கீரை எல்லாமே நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைடு வந்துட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நல்லா தண்ணி, கீரை வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியில் நம்ம இப்போ வடித்த கீரையை வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து கீரை நல்லா வேகட்டும். கீரை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இளங்கீரையாக எடுத்துக்கணும். ரொம்ப முத்தின கீரைலாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் டேஸ்ட்டே வராது. நீங்கள் வாங்கும்போதே இளங்கீரையை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதியிலேயே நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் கீரையை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே பாருங்கள், சூப்பராக வந்துட்டு இதாகுது இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீரையெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ அதே பாத்திரத்தில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகா ஆட் பண்ணுங்கள். இந்த மிளகாய் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா ஒரு கை அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு சின்ன வெங்காயமே ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லாத சமயத்தில் வேணால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு கீரை வந்துட்டு ஒரு கட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஓவர் புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் வந்துட்டு நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. நாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை வந்துட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு கொதி வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா தலை நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா பார்த்திங்கன்னா அந்த கீரையோட கலருமே மாறிடும், அதோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நைஸாக கடைபடும். திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் சூடான சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கடைசல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.